கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அர்ஜுன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல, எதையாவது சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியது. இப்ப பாரு எப்படி முறைக்கிறான்னு. இப்படி வந்து சிக்கிக்கிட்டியடா. சும்மா சொல்லக்கூடாது கொண்டாட்டி. நீ முறைச்சாலும் அழகா இருக்கா, சிரிச்சாலும் அழகா இருக்கா. உன்னை பார்த்தாலே என்னடி என் பொண்ணு தானே லுக் விடுறா, தப்பு இல்லல. என்ன லுக்குன்றா? நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதான் என் லுக் இப்படி இருக்கு. நல்லா இருக்குடி. மாமா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் அழகா இருக்கேன், நல்லா இருக்கேன், இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலாம். என்ன லுக்குன்னு மட்டும் தான் கேட்டேன். நீ கேட்டது தானே பதில் சொன்ன. நீ என்ன லுக்குன்னு கேட்டனா? நீ பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கியா, அதான் இந்த லுக்கு. அதுக்கு தான் பதில் சொன்னேன். மாமா ஏன் கூடமா பேசாதீங்க. ஆமா என்ன சொன்னீங்க வெளியில? உங்க வீட்டுல உங்களை ஏமாத்திட்டாங்களா? ஆமா அப்படி என்ன உங்களை ஏமாத்திட்டாங்க? உங்க வீட்டுல ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் ஏமாத்திட்டேன்னு சொன்னேன். நீதான் என்ன நிறையவே ஏமாத்திட்டான். யாரு? நான் உங்களை ஏமாத்திட்டேன். வேணாம் மாமா. நீ எப்படி முறைச்சு கேட்டாலும் சரி, கோவப்பட்டு கேட்டாலும் சரி, நீதான் என்ன ஏமாத்திட்ட. என்ன நிறைய ஏமாத்திட்ட. வேணாம் மாமா, எனக்கு கோவமா வருது. இன்னொரு தடவை நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லாதீங்க. எனக்கு கோவமா வருது பாத்துக்கோங்க. நீ கோவமே பட்டாலும் சரி, நீ என்ன ஏமாத்திட்டு போனாடி. என்ன சொன்னீங்க? நான் உங்களை ஏமாத்திட்டேனா? சொல்லுங்க, நான் உங்களை ஏமாத்திட்டேனா? ஆமா நீ என்ன ஏமாத்திட்டுதான். எப்படி நான் உங்களை ஏமாத்திட்டேன் அப்படிதானே மாமா? இப்ப பாருங்க பொண்டாட்டி சொன்னா கேளு. வாய் பிச்சு வாயோட தான் இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணாதடி, அப்படி நான் வேற மாதிரி மாறிடும் பாத்துக்க. வேற மாதிரி மாறுவீங்களா? நீங்க வேற மாதிரி மாறுங்க பாக்கலாம். ஏமாத்திட்டேன் மூஞ்ச பத்தியா? அப்படி என்ன நான் உங்களை ஏமாத்திட்டேன் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இது சொன்னதுக்காகவே உங்களை நான் இன்னைக்கு துவைக்காம விட மாட்டேன் பாத்துக்கோங்க. உங்களை உண்மையாவே நீ ஏமாத்திட்டடி. கொஞ்சம் நிறைய ஏமாத்திட்டேன் சொல்ல முடியும். இங்க பாரு, நீ முறைச்சாலும் சரி, அடிச்சாலும் சரி, சிரிச்சாலும் சரி, என் பொண்டாட்டி எனக்கு ஏமாத்திட்டாலும். மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்களை சும்மா விடக்கூடாது மாமா. உங்களை என்ன கேள்வி பொண்டாட்டி? நீ பொண்டாட்டி விடுறீங்க. விட மாட்டேன். உங்களை வாங்குங்க நல்லா. ஏமாத்திட்டேன் என்ன இவர் அப்படி ஏமாத்திட்டேன்னு தெரியலையே. வாங்குங்க நல்லா. வேணாடி பொண்டாட்டி, சொன்னா கேளு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் பாத்துக்கோ. பண்ணுவீங்க. வாங்குங்க நல்லா. ஏமாத்திட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேனே. வாங்குங்க நல்லா. ஒண்ணும் கேட்க மாட்டேன் நீ. மாமா ஒழுங்கா கொடுங்க, அந்த பில்லோவை கொடுங்க மாமா. கேக்குறீங்களா? கொடுங்க மாமா. கொடுக்க மாட்டேன். என்ன அடி அடிக்கிறடி? மாலிக்கு தெரியும் பில்லோதான், ஆனா பில்லோல என்ன அடி அடிக்கிறான்? மாமா பாவம் அடி. யாரு? நீங்கள பாவம்? நீங்கள ஒண்ணு பாவம் இல்ல, நான் தான் பாவம். மூஞ்ச பத்தியா மூஞ்ச? ஏமாத்திட்டேன். உங்களை ஏமாத்தி என்ன பண்ணிட்டோமா? அது லட்டு கொண்டாட்டி ஏமாத்திட்டேன்னு சொன்னே. என்ன ஏமாத்திட்டீங்க மாமான்னு கேட்டியா? மொக்கு கொண்டாட்டி அதை கேட்காம இப்படி அடி அடிக்கிறீங்க. அம்மா உடம்புலாம் வலிக்குதுறீங்க. நைட்டு நீ தான் பிடிச்சி விடணும். பிடிச்சி விடுவியா? பிடிச்சி விடுவேனே. அடிச்சு விட்டுட்டு பிடிச்சு விடுவேனா? பண்ண மாட்டேன் போங்க. அடிக்கிற கை தாண்டி அணைக்கணும். இப்ப அடிச்சுட்டல, நைட்டுக்கு அணைக்கணுமா இல்லையா? மாமா இப்படி பேசிட்டு இருந்தீங்க. வேண்டி பொண்டாட்டி மறுபடியும் அடிக்கணும்னு பக்கத்துல வந்தா ஆமா வேற மாதிரி மாறிடுவேன் பாத்துக்கோ. என்ன மாதிரி மாறினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் உங்களை நோக்காம விட மாட்டேன் பாத்துக்கோங்க. அர்ஜுன் இன்னைக்கு ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே விட்டோம் இவன் நம்மளுக்கு ஒன்னால கொண்டுடுவோம். அட்டிய முண்டக்கண்ணி என்ன கோவப்படுறோம் பார்த்தாடி, பார்க்கும்போதே பயமா இருக்கேன். முருகா பார்த்து இத முடிஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த இத கண்டி கை மாத்த. மாமா உங்களை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோங்க. சும்மா மறைக்காத, பயமா இருக்கலாம். யாருக்கு? உங்களுக்கு பயம். இதை நான் நம்பணும். சும்மா நடிக்காதீங்க. உங்களா மாமா ஒழுங்கு அந்த பிள்ளை கொடுங்க. என்ன அடிக்கிறதுக்கு என்கிட்ட இந்த பிள்ளை கேக்குறான்? அதெல்லாம் கொடுக்க முடியாது போடி. நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நீங்க கொடுக்கலனாலும் நான் எப்படி பிடிங்க அடிக்கிறேன்னு பாருங்க. அப்படி பார்க்காதடி குல்ஃபி, எனக்கு மைண்ட் எங்கெங்கயோ போகுது. எதுக்குடி இப்போ மறைக்கிறான்? ஏன் மறைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏமாத்திட்டு சொல்றீங்க. அடி மொக்க பண்ணாடி, அதான் கேட்டேனா? ஏமாத்திட்டேன்னு சொல்றேன். என்ன ஏமாத்திட்டேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? என்ன ஏமாத்திட்டா?
என்ன ஏமாத்தலாம்? 6 மாசமா என்ன ஏமாத்துனீங்க ஞாபகம்? என்ன சொல்றீங்க? உண்மையை தானடி சொல்றேன். 6 மாசம் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி. 6 மாசத்துக்கு அப்புறம் தானே நானே கண்ணு கலைஞ்சிருக்கேன். அப்போ நீ என்ன ஏமாத்திட்டு தானடி அர்த்தம்? ஓ, அப்ப சார் இததான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ? ஏய், இதுக்கு பேர் தானடி ஏமாத்துறது? 6 மாசமா என்ன இப்படிதானே ஏமாத்திட்டு இருந்தேன். எவ்வளவு ஆசை கிட்ட நிறைய வருவேன். ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்திட்டடி. போங்க மாமா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். எவ்வளவு கோவப்பட்டுட்டேன் தெரியுமா? ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன? மூஞ்சி பாத்தியா? போங்க மாமா. சரி, வாலிய விடுங்க. என்ன ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ல, ஏமாத்தினதாவே இருக்கட்டும். வாலிய விடுங்க. வழி விடுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த டைம்ல நான் கூப்பிட்டாலே ரூம் பக்கம் வரமாட்டேன். நீயாவே என்ன வாண்டடா கூட்டிட்டு வந்திருக்கானும் போது சிக்கன் ஆட்டை விட்டுருக்கேன்னா என்ன விட்ட மாட்டேன். சிட்டுக்குருவி இப்போ இங்க என்னென்னலாம் நடக்க போகுது தெரியுமா? மாமா, நான் ஒரு கேள்வி கேட்க தான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி மற்றதுக்கெல்லாம் கிடையாது. வாலிய விடுங்க. வெளியில பிரியா விஜயலாம் இருக்காங்களா? அவங்களெல்லாம் போய் பார்க்கணும். வாலிய விடுங்க. டீச்சர்ல பண்ணாட்டிங்க. இப்ப அங்க என்ன ரணக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். டீச்சர் என்னன்னு சாகலைங்க. 2 பேரும் ஒரே என்ன பத்தியா? இப்ப இங்க நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அததான் அங்க என் சாகலையும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க பண்றது பண்ணிட்டு போட்டோம். நம்ம என்ஜாய் பண்ணுவோமா? மாமா, விளையாடாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க விளையாடுறீங்கன்னு. வாலிய விடுங்க. ஏய், அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டானா? ஆமா, இது என்னடி நடுவுலாம்? ஏய், கேக்குறானா? இது என்ன? நம்ம 2 பேருக்கு நடுவுலாம்? நம்ம 2 பேருக்கு இடையிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுவும் இருக்கக்கூடாது. தூக்கி போடுறீங்க. மாமா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இதை இடையில வச்சிருக்கேன். இதை தூக்கி போட்டா இங்க என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இதை நான் தூக்கி போட மாட்டேன். வந்துட்டி நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவும் இருக்கக்கூடாது. ஏய், 2 பேருக்கும் இடையில காத்தே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இறுக்கமும் நெருக்கமும் இருக்கணும் நம்ம. நீ என்னடா இவ்வளோ பெரிய பிள்ளவும் நடுவில் வச்சிருக்கோம். அதுவும் எனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ரொம்ப டச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கோவமா வருது. தூக்கி போடுடி. மாமா, நீங்க என்ன கோவப்பட்டு சொன்னாலும் சரி, இதை மட்டும் எடுக்க மாட்டேன். இதை எடுத்தா இங்க என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டேன். பொண்டாட்டி, நீ என்ன எடுக்கிறது? தன்னால அதுவே போயிடும். பாக்குறியா? மாமா, வேண்டாம். சொன்னா கேளுங்க. வேண்டாமா? ஏய், சும்மா இருந்த ரூமுக்கு வாடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஒன்றும் தெரியாது கண்ணி பையனை இப்படியெல்லாம் கெடுக்கிறடி நீனு. இங்க பாரு, நான் பாட்டுல என் சாக்கலை கிட்ட ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருந்தேன். யோ, ரூமுக்கு வாயும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்ன சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வேணாம் நான் சொல்றேன். இங்க பாரு, நான் நல்ல பையனா தானே இருந்தேன். இப்படிலாம் கெடுத்தது நீ தானடி. நானே கேட்கிறேன். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க தான் கூப்பிட்டேன். ஆனா நீங்க இங்க வேற நினைப்போட நிக்கிறீங்க. ஒழுங்கு மாதிரி விட்டுருங்க. தெரியுதுண்ணா, வேற நினைப்போட தான் உள்ள வந்தேன்னு தெரியுதுண்ணா. அப்புறம் சும்மா அனுப்புனா எப்படி? ஏதாவது மாமாக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் அனுப்பணும். கீழே போடு. இல்லவோ கீழே போடுடி. மாட்டேன். சொல்லிட்டாலும் இருந்தா செய்ய மாட்டேன். இருடி. எப்படி இப்போ பில்லோ தன்னால கீழே போயிடுச்சுன்னா இப்போ எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்க போறேன். மாமா, சொன்ன கேளுங்க. விஜய் பிரியால வெளியில இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும்ல. நீங்க இப்படி விளையாடிட்டு இருக்கிறது நல்லதில்ல. வழிய விடுங்க. ஏய், ஒரு 5 நிமிஷத்துல எதுவும் ஆயிட்டு போறது இல்லைனா? இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வச்சு சண்டை போட்டேன். அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா விஜய் பிரியா வெளில இருக்காங்கன்னு? இப்போ ஒரு 5 நிமிஷத்துல எதுவும் ஆகாது. மாமா, ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லதுக்குள்ள பாத்துக்கோங்க. விடுங்க. அடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கிட்ட தானே குடும்பத்தனத்தை காட்ட முடியும். காட்டணும்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எதுவுமே கிடைக்காம போனா என் மனசை நான் ஏமாத்துற மாதிரி ஆயிடும்டி. மறுபடியும் மட்டும் என்ன ஏமாத்தலாமா? தப்புலாம். இனிமே இந்த மாமாவா எதுக்காகவும் ஏமாத்தக்கூடாது. அதனால இந்த மாமா கிட்ட ஏதாவது பேசலாம் நெருங்கணும். மாமா என்கிட்ட முகம் கொடுத்து சரியா பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே நடந்த பிரச்சனையா என்ன மனசுல வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரை நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறேன்னு தெரியணும். ஏதாவது பண்ணி இவரை நான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என் பக்கத்துக்கு இழுக்கணும். ஐயோ, இப்ப 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏதாவது நடக்குமா? ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய். என்கிட்ட பேசுறதுக்கு இவருக்கு நேரம் இல்லை. ஆனா ஒரு பொண்டாட்டி கூட மட்டும் உள்ள அப்படி என்னதான் பண்ணுவாருன்னு தெரியணும். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அப்பா, ஒரே எப்பமால வந்துட்டு இருக்கேன். என் வீட்லயும் ஒரு வேலைக்காரின்ற பேர்ல ஒருத்தி இருக்காளே, உப்பு இல்லாம சப்பு இல்லாம. அது என்னத்த நான் தின்னுட்டு இருந்தது, ஏதோ பாத்திய சோறு மாதிரி. இன்னைக்கு என் பொண்ணு கையால சாப்பிட்ட பிறகுதான் வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசும் நிறைஞ்சிருக்கு. அட அட அட, என்ன ருசி என்ன ருசி. இந்த சோத்துக்காகவே இங்கே தங்கிடலாம் போல இருக்கேன். அந்த மீன் குழம்பு டேஸ்ட் இருந்தது. அட 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 அட, சொர்க்கத்துக்கே நான் போயிட்டு வந்துட்டேன். என்ன ஒரு உப்பு அளவு உரப்பு. அப்பா,
நாக்குல இப்போ அந்த டேஸ்ட் நடனம் ஆடுது. இன்னும் 2 தட்டு கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிடுவேன். வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன். சரி சரி, மீன் குழம்பு எங்க போயிட போகுது? இங்க தானே இருக்கேன், எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கோ. அக்ஷயா பாப்பா இங்க நிக்கிறா. இது இன்னும் சாப்பிட வரலையே. இவ்வளவு முதல்ல போய் சாப்பிட சொல்லணும். மீன் குழம்பு என்ன ருசியா இருக்கு. அந்த சிக்கன் தொக்கு அது அல்டிமேட். முதல்ல போய் பாப்பாவை சாப்பிட சொல்லணும். பாப்பா வேண்டி இங்க ஒரு 10 நாள் சாப்பிட்டது நல்லா புஸ்கு புஸ்டியா ஆயிடும். பாரு, ஈரம் தோளமா இருக்கு, எலும்பு தோளமாவா இருக்கு. பாரு, எலும்பு தோளமா இருக்கா. அது சரி, அந்த வேலைக்காரி சமைச்சு போடுறதுல உப்பெல்லாம் உரப்பம் இல்ல. அது எனக்கே பிடிக்கல. இந்த பாப்பா மட்டும் எப்படி சாப்பிடும்? இங்க போய் அவன் அத்தை கையால சாப்பிட சொல்லணும். சாப்பிட்டான்னு வச்சுக்கேன், என் பேத்தி சும்மா குழுன்னு இருப்பான். இங்க இருக்கிற நிலாவும் அப்படித்தானே இருக்கா. அது சரி, என் பொண்ணு கையால சாப்பிட்டு தான் கொளுத்து போயிருக்கா போல இருக்கேன். பாப்பா, அக்ஷயா பாப்பா, என்ன இது? அக்ஷயா பாப்பா எது கனவு கண்டிட்டு இருக்கா? அது சரி, வேற யார் இருப்பா கனவுல? எல்லாம் என் அர்ஜுன் பேராண்டிதான். அவனை நினைச்சு கனவு கண்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கனவுல டூயட் தான் பாடுறா போல இருக்கு. ஐயோ அகிலாண்டம், இதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? வெக்கமா வரல உனக்கு? பாப்பா, அக்ஷயா பாப்பா, அக்ஷயா பாப்பா. பாட்டி, நீ எப்ப பாட்டி வந்தீங்க? சரியா போச்சு. இன்னும் ரொம்ப நேரமா பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு இருக்கேன். உன் காதல விளையாடியும். அது சரி, நான் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. சரி பாப்பா, நீ சாப்பிட்டியா இல்லையா? வா, முதல்ல சாப்பிடு. பாட்டி உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிறேன். வாமா. இல்ல பாட்டி, எனக்கு பசி இல்ல. என்ன பாப்பா பசி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்? அங்க அத்தைக்காரி ஐயோ மீன் குழம்பு வச்சிருக்கா பாரு. என்ன ருசி. சிக்கன் தொக்கு அது அதுக்கு மேல இருக்கு. போமா, போய் 2 வாய் சாப்பிட்டு வா. பாட்டி போட்டு ஊட்டி விட்டுட்டுமா? மாடித்தாங்க பாட்டி. நான் நீங்க சாப்பிட வந்திருக்கேன். நம்ம சோத்துக்கு வழி இல்லாம நீங்க வந்திருக்கோம். நம்ம எதுக்கு வந்தவங்க மறந்துட்டு நாய்க்கு ருசியா இருக்க சாப்பிடணும். சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாப்பா, எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துருச்சு? ஏன் பாப்பா, நம்ம இன்னைக்கு தானே வந்திருக்கோம். இனிமே தானே நம்ம காயை கொஞ்சம் நகர்த்த முடியும். இப்பவே கோவப்பட்ட என்ன அர்த்தம்? பாட்டி, உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அச்சன் மாமா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. சரி, நம்மள ஏதாவது சொல்லி பேசலான்னு போனாக்கா என்ன ரொம்ப அவாய்ட் பண்றாரு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க கூப்பிட்டீங்கன்னு மாமா கூப்பிட போறேன். என்ன ஒரு முறைக்காரு பாட்டி. என்னமோ வேண்டாதவளை பார்த்த மாதிரி இப்படி முறைக்காரு தெரியுமா? இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் நீலா பேர முன்ன சொல்லிட்டு நிக்கிறாரு. நீலா கிட்ட இவர் பார்த்தாலே போதுமா, அவ அந்த பார்வையில புரிஞ்சுக்க வாழாமா. நான் சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேனாமா. அப்படி நான் நினைக்கிறா தெரியுமா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமா வருது பாட்டி. என்ன பாப்பா, இதை தாம நீ கோவப்பட்டு இருக்க? உனக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே அர்ஜுனுக்கு நம்ம மேல கோவம் இருக்கு. ஏற்கனவே நான் உனக்காக அவனை மாப்பிள கேட்டு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டேன். அது உனக்கு மறந்து போச்சா என்ன? அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள பேராண்டி நம்ம கிட்ட ஈஸியா பழகிடுவானா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல இருக்க கோவம் உனக்கு குறையணும்ல. அப்புறம் தான் அவன் பேசி பழகும். எடுத்ததுமே நீ கோவப்பட்ட எப்படி பாப்பா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சகிச்சுதான் போய் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பேராண்டி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள அர்ஜுன் மாமா அந்த நீலா கிட்ட எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி. என்னால இதை பார்த்துட்டு இருக்க முடியல. இதோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் என்னமோ மாமாவை ஷர்ட்டை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறான். அவரை எது கூட்டிப்பட்ட போன மாதிரி அவன் பின்னாடியே போறாரு. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல பாட்டி. 2 பேரும் கொஞ்சம் போனா வரணும். ஐயோ, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரமா வருது பாட்டி. புரியுது பாப்பா, அது ஒண்ணும் இல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் தானே 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. அதான் இப்போ ஈருடனும் ஓர் உயரமா ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்களே. 3 மாசத்துக்கு அப்புறம் பாரு, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு ஆக மொத்தம் 3 மாசத்துல இந்த மோகமெல்லாம் பறந்து ஓடிடும். அப்புறம் ஒரு மூலையிலும் இவன் ஒரு மூலையில தான் இருப்பாங்களே. நீ என்னடா இதை பார்த்து கோவப்பட்டு இருக்க? இல்ல பாட்டி, நீங்க அர்ஜுன் மாமாவை தப்பா இடப்பட்டு இருக்கீங்க. அவர் அந்த நீலா கிட்ட பழகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் ஆக மொத்தம் 90 நாள் முடிஞ்சு போற வரவு மாதிரி தெரியல. இவர் அந்த நீலாவை உயிரா நினைக்கிறாரு. மோகத்துக்காக மட்டும் அவ பின்னாடி போகல. அதையும் தாண்டி 2 பேரும் காதல்ங்கிற ஒன்றுக்குள்ள ரொம்ப ஒண்டி போயிட்டாங்க. இதனால என்னால இவங்களை பிரிக்க முடியாதுன்னு ரொம்ப கோவமா வருது பாட்டி. என் கண்ணு முன்னாடியே அவ அர்ஜுன் மாமா ஷர்ட்டை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போறான். இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது பாட்டி என்னால ஏத்துக்க முடியல பாட்டி. ஏன் மாமா பாட்டி அவரு? ஏன் அர்ஜுனா இன்னொருத்தையும் என்னால இதை பார்த்துட்டு இருக்க முடியல பாட்டி. சரி பாப்பா, எதுக்குமே பலறேன்? இப்போ உனக்கு என்ன? அர்ஜுன் பேராண்டி இப்ப வெளியில வரணும், அவ்வளவுதானே? அவங்க 2 பேருக்கும் எதுவும் நடக்கப்படாது. நடக்க விடாம பேராண்டி இப்ப வெளியே கொண்டு வரேன் பாரு. நான் சொல்றத மட்டும் போய் சொல்லு. பேராண்டி தன்னால வெளியில வருவான். என்ன பத்தி சொல்றீங்க? என்னன்னு சொல்லுங்க, உடனே போய் சொல்றேன். பாப்பா, நான் சொல்றது சொல்ற மாதிரி கோணத்துல போய் சொல்லு. உன் கோணத்துல சொல்லிடாத. சரிங்க பாட்டி. என்ன பாப்பா, புரிஞ்சுதா? நான் இங்கேயே இந்த சோஃபாலே கிடக்குறேன். போய் சீக்கிரமா நான் சொன்னதை சொல்லி அர்ஜுன் பேராண்டி கிட்ட சொல்லு. நீ கூப்பிடுறியோ இல்லையோ அவனே வெளியில வந்துருவான். சரிங்க பாட்டி, இப்பவே போறேன். நீங்க சொன்னது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. எனக்கு தேவை அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரப்படாது, அவ்வளவுதான். இப்பவே போறேன் பாட்டி. நீ புருஷா விடுங்கன்னு சொன்னேன், வழிய விடுங்க. நான் வெளியில போறேன் மாமா. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்புறம் வெளியில போய் கொண்டாட்டி. மாமா அடங்க மாட்டீங்கல்ல நீங்க? அடங்கவே மாட்டேன். ஆசை அடங்க மாட்டேங்கிறீ. என் பொண்டாட்டி மேல இன்னும் ஆசை அதிகமாயிட்டே போதும். அதனால நீதான் என்ன கொஞ்சம் அடக்கி விட்டுட்டு போகணும். கொடுத்துட்டு போ பார்க்கலாம். மாமா என்னடி சும்மா நான் ரூம்ல கூட்டிட்டு வந்துட்டு வேணாம் மாமா போங்க மாமான்னா எப்படி போக முடியும்? மாமா
இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்திருக்காங்களோ முதல்ல நம்ம அவங்களால பார்க்கணும். அப்படி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கேன். டிஸ்டர்பா இருக்கண்டி, அதுக்காக நம்ம 2 பேரும் தனியா இருக்க முடியும்? அதெல்லாம் தள்ளி இருக்க கூடாது. நம்ம 2 பேருக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. அதெல்லாம் இப்ப கேட்கிற மனநிலையில இல்ல, வேற மனநிலையில இருக்கேன். என்னடி இதுக்குதான் கேட்டதும் கொடுக்கணும்னு சொல்றது. கேட்டதும் கொடுக்கலாம். அதான் இந்த கொடி எப்படி இருந்தது? அப்படியா? இப்ப பாருங்க புருஷா, நான் என்ன பண்றேன்னு. நான் லேசா தான் கிடைச்சேன். என்னடி இப்படி கிடைச்சு வச்சுட்டான்? உங்களுக்கு மட்டும் தான் கடிக்க தெரியுமா? எனக்கு கடிக்க தெரியும் காட்டணும்ல. அதான் எப்படி எப்படி இருந்தது என் கடி? இப்படி இருந்தது நான் கேட்கிறேன். மாமா போதும் விடுங்க. அதெல்லாம் விட முடியாது மாமா போதும் விடுங்க. போங்க மாமா. என் பொண்டாட்டி உள்ள வரும்போது கோவத்துல வந்தா, இப்ப எங்க போச்சு கோவம்லாம்? என்கிட்ட இப்படி அடங்கி போயிட்டா? அதை அடக்கிட்டீங்க அப்படி என்ன? பொண்டாட்டி நான் தாண்டி உங்ககிட்ட அடங்கி போயிருக்கேன். நீதான் என்ன ஓட்டி வைக்கிறீங்க. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறீங்க. மாமா அப்படி சொல்லாதீங்க. நான் தான் எப்போ உங்ககிட்ட அடங்கி போயிருக்கேன். சரி, நான் உங்ககிட்ட நீ என்கிட்ட அடங்கிட்டோம். போதுமா பொண்டாட்டி? காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் காணலாம். பொண்டாட்டி என்ன பாரு. வேண்டாம். எப்பவுமே வைக்கப்பட்டா போடுறீங்க. வைக்கத்தை கொஞ்சம் ஊறவை. வைக்கத்தை ஊற வச்சுட்டேன். எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல. மாமா கேட்குறான்ல, என்ன பாரு. முடி முகத்தில் படுது மூடி வைத்த அழகை அடி மூச்சு முட்ட திறக்க மனம் பத்தடித்து தவிப்பதென்ன. இடுப்போடு அழகான மடிப்போடு அசைந்தாடும் மணித்தேரே உனக்காக வடம் போடவா. இந்த பண்ற விலங்கு கண்ணோட பார்க்கணும் இருக்கு பாரு. ஆமா நீங்க போய் இதுக்கிட்ட ஐயோ என்னால இதை பார்க்க முடியல. இதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்க கூடாது. இதோட விடுங்க போதும். போதுமா? எனக்கு பத்தாது. மாமா அஜய் மாமா. அக்ஷய் மாமா நீ அமைதியா ரெடி. யாரை கிட்ட ரூம்ல வந்தா? அச்சோ மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்றது? மாமா நீங்க டென்ஷனே ஆனாலும் பரவாயில்ல, என்னால இதை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் சேரக்கூடாது. நான் சேரவும் விட மாட்டேன். அக்ஷய் உன்னதான் கேட்கிறேன். யாரு கிட்ட ரூம்ல வந்தா? மாமா அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாமா. அதான் வந்துட்டேன். அக்ஷய் எந்த முக்கியமான விஷயமா இருந்துட்டு போகட்டும். அதுக்காக ஒரு மேமா சொல்லும். திறந்த ரூம்குள்ள நீ பாட்டு உள்ள வந்துட்டோம். என்ன அக்ஷயா இது? ஒருத்தவங்க ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் டோரையாவது தட்டிருக்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்காம நீ உள்ள வந்தா எப்படி? பாருங்க மாமா தானே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் மாமா கிட்ட பதில் சொல்லிக்கிறேன். நீங்க எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அக்ஷயா பண்ணது மொத்தம் தப்பு. அவன் உங்ககிட்ட கேட்டான், அவளுக்கு பதில் சொல்ல மாட்டியான். நீ வந்து நிக்கிறதே அவளோட ரூம் தான். அவகிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் உள்ள வரணும். திறந்திருக்குன்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஆமா நான் ஒன்றும் சும்மா தான் வரல. அகிலாண்ட பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்க ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. ஹாலில் சோஃபாலே விழுந்து கிடக்குறாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்க கூப்பிடலாமேன்ட்டு ரூம் திறந்ததும் உள்ள வந்துட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேணும் உள்ள வரல. என்ன சொல்ற அக்ஷயா? ஆமா அர்ஜுன் மாமா. பாட்டி இப்பதான் சாப்பிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள அப்படியே சோஃபாலே விழுந்துட்டாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு ஒரே படப்படன்னு ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறது உங்க ரூம் தான். உங்க ரூம் டோர் திறந்திருந்ததா? நீங்க உள்ள சும்மா தான் இருக்கீங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். நான் உனக்கு நல்லா வரல. மாமா பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க வாங்க முதல்ல போய் நம்ம அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். பார்த்துட்டு நான் இருக்கலாம். நான் போய் பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாது. நீ போய் விஜய் பிரியாவையும் பாரு. நான் போய் பாட்டிக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். இல்ல மாமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நானும் வரேன் உங்க கூட. ஏன் எதுக்கு பயந்துட்டு இருக்கான்? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா நானும் வரேனே. இந்த பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் அவ கொஞ்சிட்டு இருக்கா. இவர் கேட்டுட்டு இருக்காரு. அர்ஜுன் மாமா என்னம்மா? பாட்டி அங்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ முன்னாடி போ, நான் வரேன். இல்ல மாமா நீங்க கூடவே வாங்க. சரிம்மா போ, வரேன். முன்னாடி வா. அப்படின்னு கூட கூட்டிட்டு தான் வருவார் போல இருக்கு. ஏதோ ஒண்ணு வந்தா போதும். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் எங்கேயும் கேட்டிருக்கேன். ஆனா ஏன் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது? ஐயோ பாரதி உனக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வர மாட்டேங்குது? அப்படி என்னடி உனக்கு ஞாபகம் வருது? பாரதி நல்லா யோசிடி. நீ யோசிச்சா கண்டிப்பா நீ எங்க கேட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிடும். இதை எப்படி விட்டுறக்கூடாது. நல்லா யோசிக்கணும் பாரதி.
எப்படியாவது யோசி, மண்டையை போட்டு குழப்பையாவது யோசி. உனக்கு நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். அது சரி, இவளை எங்கெல்லாம் தேடினா இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். யோசிக்கணும் யோசிக்கணும் யோசிக்கணும். எங்க கேட்டிருப்பேன். பாவி, இங்க ஒருத்தன் வந்து நின்று விசில் அடிச்சிட்டு இருக்கான். இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். நல்லதானே இருந்தான். ஏதாவது நட்டுக்கிட்டு கலந்துருச்சா என்ன? ஐயோ, எப்படி யோசிச்சாலும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. என்ன பண்ண? நான் விடக்கூடாது. தூங்கி இருந்துக்கிறதுக்குள்ளார எப்படியாவது யோசிச்சிடணும். எதை பத்தி யோசிக்கிறான் இவன்? இவ்வளோ டீப்பா யோசிக்கிறான். இவன் இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க மாட்டானே. என்னமோ விஷயம் இருக்கு. இருடி வர, மாமா வந்து கேட்டுக்கிறேன்டி. வாடா மாமா. அடியே, என்னடி அசால்ட்டா வாடா மாமான்னு கூப்பிடுறான்? சரி அப்ப போடா மாமா. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கான்? வீடு ஃபுல்லா உன்னை தேடிக்கிட்டு வரேன். இவகிட்ட 5 நிமிஷம் தனியா பேசலாமேன்னுட்டு வந்தா போட மாமான்னு சொல்றான். டேய் மாமா, முதல்ல வாடா மாமா தானே சொன்னேன். நீ அதுக்கப்புறம் கேட்க போய் தானே உனக்கு போடா மாமான்னு சொன்னேன். ஏய், சத்தம் போட்டு பேசாதடி. வாடா போடான்னு மரியாதை ரொம்ப தேயுதுடி. இங்க பாருடி, நம்ம 2 பேர் இருக்கும்போது மட்டும்தான் இப்படி பேசணும். யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாங்க மாமா, போங்க மாமா அப்படின்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி நடிடி. அடிக்கிறதா எனக்கு வருமானு தெரியலையே. சரி ஓகே, நீ ரொம்ப ஃபீல் பண்ற, இவ்வளவு கெஞ்சுற, உனக்காக நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நேரம்டி, ஏன்டி சொல்ல மாட்டான்? முதல்ல உன் கழுத்துல தாலியை கட்டுறான், அப்புறம் வச்சுக்கிறேன்டி. உன்ன தாலி கட்டாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கையையும் காலையும் அடக்கி வச்சிட்டு இருக்கோம். காலத்துல தாலியை மட்டும் கட்டிட்ட பிறகுதாண்டி இருக்கு உன்ன. போடா மாமா, நீ எப்ப முதல்ல என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நான் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். நீ தாலியை கட்ட, வெயிட் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படி பாவி, இதெல்லாம் நான் பேசணும்டி. ஆமா, நீ இதை பேசணும். நீ எங்க பேசுற? இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. வைக்கப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டு போயிடுறேன். நீயும் வைக்கப்பட்டு நானும் வைக்கப்பட்டா அந்த விஷயமே நடக்காது. ஒண்ணு நீ வைக்கப்பட, நான் பாத்துக்கணும். இல்ல நான் வைக்கப்படணும், நீ பாத்துக்கணும். இது ரெண்டுமே இல்லாம மாறி மாறி 2 பேரும் வைக்கப்பட்டா அந்த மேட்டர் எப்படி நடக்கும்? அப்படி பாவி, ஏய் என்னடி மேட்ரா அது இதுன்னு ரொம்ப ஓப்பனா பேசுறான். டேய் மாமா, நான் மேட்டர்னு சொன்னது விஷயம். இந்த விஷயம் நீ அங்க போற, உன் புத்திதான் கெட்ட புத்தியா இருக்கடா மாமா. விஷயமா? அப்பா அடி, கொஞ்ச நேரத்துல மிரண்டுட்டேன்டி. என்னடா இவ ஓப்பனா பேசுறாளேன்னு கொஞ்ச நேரத்துல மிரண்டுட்டேன்டி. மாமா அதையும் பேச வேண்டாம் மாமா. இப்ப நம்ம பால்கனில இருக்கோம் பாத்தியா, இங்க பேசினா யாராவது ஓட்டி கேட்டுருவாங்க. நீ வேணா ரூமுக்கு வா, எப்படி பேசணும் அப்படி பேசுறேன். பேசலாமா? மொபைல் உன்ன திடீர்னு மாமா அடிக்கலாம் வந்துடாதா. நான் சும்மா விளையாடணும். உன்கிட்ட விளையாட வேற யார்கிட்ட விளையாடணும்? மொபைல் தப்பிச்சுக்கிட்டடி. நீ மட்டும் உண்மையா ஏதாவது பேசி இருக்கணும். பேசுறதா என்னடா மாமா பண்ண? ஒரு நிமிஷம் இரு. என்ன தேடுறான்? டேய் மாமா, என்ன பின்னாடி முன்னாடியும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான்? என்ன தேடிட்டு இருக்கான்? ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். அதெல்லாம் இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ரூம்ல போயிருக்காங்க. எப்படியும் சண்டை தான் முடிஞ்சதா வெளியில வருவான்னு நினைக்கிறேன். அப்போ யாரும் இல்ல, அப்படிதானே? அதான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன் மாமா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் இப்படி பேசுறதா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்றதுக்காக தாண்டி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். நீ மட்டும் அப்படி பேசிருந்தா வச்சுக்கோ, நாளைக்கு தூக்கிட்டு என் ரூமுக்கு போயிட்டு இருப்பேன். அட போய் மாமா, இது நல்ல மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த. நாங்க பார்க்க அப்படிதான் இருப்போம், ஆனா எங்க செயல் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். என்ன தூக்கிட்டு போட்டுமா? அட போடா மாமா, இப்போ எனக்கு மைண்ட் இல்ல. நான் அந்த மைண்ட்ல இருக்கும்போது சொல்றேன், வந்து தூக்கிட்டு போ. மைண்ட் இல்லையா? ஏய் என்னடி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தனியா பேசுற, தனியா புலம்புறேன், எதை பத்தியோ யோசிச்சுட்டே இருக்கான். என்ன தாண்டி உன் பிரச்சனை? இவ்வளோ நேரம் நான் இப்படி பேசுறதுக்கு இந்நேரம் நீயே கட்டி பிடிச்ச என்னென்னமோ பண்ணிருக்கான். இப்போ என்னடானா போடா மாமா வாடா மாமான்னு தள்ளி நின்று பேசிட்டு இருக்கான். ஏய் என்னடி? ஆமாண்ணா மாமா, ஒரு பெரிய விஷயம் என் மண்டைக்குள்ள போட்டு சுத்திக்கிட்டே இருக்கேன். என்னால அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு வேற எங்கேயும் மைண்ட் போகாது. முதல்ல நான் அதை கண்டுபிடிச்சாகணும். அப்புறமா தான் இந்த இது வரும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் மண்டையில இருக்கிற அந்த பெரிய விஷயத்த எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்புறம் 2 பேரும் நமக்குள்ளார கசமசா வச்சுக்கலாம். ஏய் அப்படி என்ன பெரிய விஷயம்? உன் மண்டைக்குள்ளார போட்டு குடஞ்சிட்டு கிடக்குறேன். என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்சா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்னா? இந்த விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணியான்னு தெரியல மாமா, ஆனா உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா உன்கிட்ட சொல்லி ஆகணும். டேய் மாமா, அது ஒண்ணும் இல்ல மாமா, நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களா, அதான்டா மாமா. யார் பத்தி சொல்றான்? நம்ம வீட்டுக்கு யார் புதுசா வந்திருக்காங்க? விஜய் மாமாவும் பிரியா வந்திருக்காங்க, அவங்க தானே? டேய் மாமா, அவங்க புது ஆளா? அவங்க இல்ல, அதான் அந்த மொட்டை பாட்டியும் அந்த நெட்ட கொக்கம் வந்திருக்கேன். என்னடி உங்க சொந்தக்காரங்களை நீயே இப்படி பங்கமா கலாய்க்கிற? ஏய் அந்த நெட்ட கொக்கு கூட பரவாயில்லடி, அந்த மொட்டை பாட்டியை சொல்றீங்க, அதை நினைச்சதாண்டி எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமா யாரடி அந்த மொட்டை பாட்டி? அது வேற ஒண்ணும் இல்ல, அது எங்க அம்மாவோட சித்தி.
கூட வந்திருக்க ஒரு நெட்ட கொக்க அது எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அதாவது இந்த சித்தி இருக்காங்களா, இந்த சித்தியோட பையனோட பொண்ணு. அண்ணனுக்கு ஒரு வகையில முறைய வேணுமாமா. ஓ ஆமாண்டி, நீ எல்லாம் பத்தி சொன்னா நான் மறந்தே போயிட்டேன்டி. ஆமா இப்ப அதுக்கு என்ன? இதுக்கு என்னவா? அதுலதான் மாமா எனக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்கேன். இதுல என்னடி டவுட்டு? இல்லடா மாமா, அந்த நெட்ட கொக்க இருக்கலாம். ஏய் அந்த நெட்ட கொக்கு மேல உனக்கு என்னடி டவுட்டு? டேய் மாமா, அந்த நெட்ட கொக்க பேசும்போது நான் நல்லா வாட்ச் பண்ணேன். அந்த நெட்ட கொக்கோட வாய்ஸை நான் வேற எங்க கேட்டிருக்கேன்டா மாமா. டாரமெண்ட்ல அந்த நெட்ட கொக்கு உங்க வீட்டு ரிலேஷனு. அப்ப எத்தனை தடவை பார்த்திருப்பேன், எத்தனை தடவை பேசியிருப்பேன். அவங்க வாய்ஸ் உனக்கு என்ன மறந்தா போயிடும்? இது போய் ஒரு பெரிய சந்தேகம்னு கேட்டுட்டு இருக்கான் லூசு. ஐயோ டேய் மாமா, முழுசா கேளு. இந்த நெட்ட கொக்க நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் எக்ஸாம் டைம் இருக்கும்போது தான் இந்த நெட்ட கொக்க அந்த மொட்டை பாட்டியும் வீட்டுக்கு வந்து அண்ணனை மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு மொட்டை பாட்டியை மட்டும் தான் தெரியும். கூட வந்திருக்க பாரு அந்த நெட்ட கொக்க, அது முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.